பாஜக விஷயத்துல யார் சரியா கையாளுறது, தாவேக்காவா திமுகவா? இப்ப ரெண்டு பேருமே விளையாட்டு. ஆமா, ஏன்னா எல்லாரும் உங்க பக்கம் தான் இருக்காங்களா கட்சியில? ஆமா, எங்க பக்கம் தான் இருக்காங்க. வேற மாதிரி நிச்சயமா, ஆமா. ஏன்னா மாநில உரிமைகள்னு சொன்னாலே திமுக நாங்க மாநில உரிமைக்கு எதிரானவங்க கிடையாது. அதனால எங்க பக்கம் தான் இருந்து ஆகணும் அவங்க. ஏன்னா அனாவசியமா சண்டை போட்டா என்ன ஆகும்னு திமுகவுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? என்ன இப்ப அனாவசியமா சண்டை போட்டு எதுவும் ஜெயிக்க வச்சிட்டாங்களா பாஜக ஜெயிக்க வச்சு. அதான் அக்கா சொல்றாங்க, நீங்க எங்க கூட சண்டை போட்டதுனால அவங்கள ஜெயிக்க வச்சாங்க. இதுதான் திமுகவோட பிரச்சனையே. மக்கள் எந்த தீர்ப்பு கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால நீங்க தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க. அண்ணா வந்து போய் பிரைம் மினிஸ்டர் வரவேற்க மாட்டாரு, டீ பார்ட்டிக்கு போக மாட்டாரு. இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால மாநில உரிமைகள்லாம் பாதிக்கப்படுது. அதனால நாங்க வேற கட்சிக்கு கொடுக்கறோம்னு கொடுத்துருக்காங்க. தாவேக்கா தேவலமோ இருக்கலாம். ஏன்னா வந்து அதுலதான் நாங்க ஒண்ணு சொல்றோம், காங்கிரஸுக்கு அழுத்தத்தின் நீங்க உடன்படாமல் நீங்க சும்மா இத மாதிரி டீலிமிட்டேஷனுக்கு போடுறோம், நீட்டுக்கு போடுறோம்னு இல்லாம ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சிருக்காங்க. அதுதான் பிரச்சனையே, எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீட். நியாயமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றதா. நியாயமாக மத்திய மாநில அரசுகள் நடந்து கொண்டால், மாநில அரசு நியாயமாக மத்திய அரசோடு நடந்து கொண்டால் மக்கள் அதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் எனது கருத்து. இல்லை, அதாவது மாநில உரிமைகள்னாலே ஒட்டுமொத்த ராயல்ட்டி வந்து திமுக தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாநில உரிமைகளை நோக்கி தாவேக்க அரசு செயல்படுறதுனால அதை தப்பிக்க முடியல, ஆதரவு தெரிவித்து தான் ஆகணும். எப்படி அதை எதிர்த்து போட முடியும்? அண்ணா எம்பி கூட சொன்னார், நாங்கள் ஓட்டு போட்டு அவங்கள நம்பலான்னு சொல்லி. வேறு எப்படி எதிர்த்து போட முடியும்? உரிமைகளை மீறி அவங்க போக முடியாது இல்லையா? நியாயமான கோரிக்கை தான். நமக்கு தான் அந்த ஓட்டு போடுற பிரச்சனையே இல்லை. அப்படி எம்பி இல்லை, அவ்வளோ. அதனால தான் இல்லை, எதிர்க்க வேண்டியதை எதிர்ப்போம், ஆதரிக்க வேண்டியதை ஆதரிப்போம். பார்லிமெண்ட்ல தயாநிதி மாறன் அவங்க பேசும்போது பக்கத்துல இருந்த தெலுங்கு தேசம் எம்பி என்ன தெரியுமா சொன்னார்? மாநில உரிமை மாநில எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. என்னோட குற்றச்சாட்டு என்னன்னா, மாநில உரிமையை மறுக்கிறேன்னு சொல்லிட்டு சாக்லேட் எடுத்து கொடுத்து தமிழ்நாட்டில் உள்ளவங்களை நீங்க வந்து சர்க்கரை வியாதிக்காரர்களாக மாற்றுகிறீர்களே தவிர, சந்திரபாபு நாயுடு அவர்களை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க இன்னைக்கு ஒரு பரந்தூரை நீங்க எதிர்க்கிறீங்க, அங்கே வந்து நீங்கள் வந்து நெல்லூரில் பெரிய விமான நிலையம் வரப்போகுது, இங்கே வந்து ஒரு போர்ட்டை நீங்கள் எதிர்க்கிறீங்க, அங்கே விசாகப்பட்டினத்தில் பெரிய போர்ட் வரப்போகுது. நான் கனடாவில் நானும் டாக்டரும் படிக்கும்போது இதே மாதிரி உயர்ந்த கட்டிடங்கள் ஐடிலாம் நம்மகிட்ட இருக்கணும்னு நான் நினைப்பேன். தெலுங்கானா கவர்னராக நியூ சிட்டிக்குள்ளே போகும்போது அவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது. ஹைடெக் சிட்டி பெங்களூரில் போகும்போது அவ்வளோ இருக்குது. தமிழ்நாடு, எனக்குள்ள ஒரே ஒரு கவலை நான் சொல்லிடுறேன். வருங்காலத்தில் உதாரணத்துக்கு புதுச்சேரிங்க, எல்லா குழந்தைகளும் இன்னைக்கு வந்து சிபிஎஸ்சி மாற்றியாச்சு. அதுக்கு நான் ஒரு காரணம். இன்னொன்று 10% நாங்கள் நீட் ஆஸ்பிரேஷன்ஸ்ல குழந்தைங்களுக்கு 10% எந்த கையால தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை பரிசீலிக்குது. அப்ப நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன், நீங்க மாநில உரிமைன்னு சொல்லிட்டு அதை மறுக்கிறதுக்கு பதிலா எதையெல்லாம் மாநில உரிமைக்கு கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளை உயர்த்துங்க நான் சொல்றேன். நீங்க மாநில உரிமைன்னு அரசியல் பேசி தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளிடாதீங்க என் தாழ்மையான கருத்து. ஒண்ணு, இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க டைடல் பார்க் கொண்டு வரும்போது எந்த ஊர்ல இருந்துச்சு? அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. டைடல் பார்க் நாங்க கொண்டு வந்தப்போ சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ல வந்து இன்னைக்கு நாங்க 2வது இடமா இல்லையா? இல்ல, யார் சொன்னா? ஒரு நிமிஷம் முடிச்சிரு. இல்ல இந்த ஏத்துக்கிறேன், நீங்க தான் டைட்டில் பார்க் கொண்டு வந்தீங்க, மாற்று கருத்து இல்ல. பட் இந்த பழம்பெருமைகளை பேசியே நம்ம பழம்பெருமை இல்லமா, அது 2000 அது 2000 தான் சார் சொல்ல. தட் இஸ் 25 இயர்ஸ் ago. இன்னொரு கொண்டு வந்தீங்க மாற்று கருத்து. இல்ல, கான்சென்ட்ரேட் அந்த 25 நிறைய விஷயங்களுக்கு நான் பதில் சொல்றேன். மாநில உரிமை பேசியதால் தமிழ்நாடு பின்தங்கியது என்ற தமிழிசை அக்காவினுடைய குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது. இன்னைக்கும் சொல்றேன், இந்திய அளவில் தனிமனித வருமானம் யாரிடம் அதிகம்? ஜிஆர் யாரிடம் அதிகம்? பொருளாதாரத்தில் 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் யாரிடம் அதிகம்? வாழ்க்கை தரம் இருக்குல்ல, யாருக்கு அதிகம்? இன்னொன்னு சொல்றேன், ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன்க்கா. நீங்க பேசும்போது அமைதியா இருந்தேன்ல, கொஞ்சம் கம்மியா இருப்போம். ஒண்ணு, எங்க அக்கா சார்ந்த துறை இருக்குல்ல, மருத்துவத்துறை. மற்ற மாநிலங்கள்லாம் எத்தனாயிரம் பேருக்கு எத்தனை டாக்டர்? நாங்க 400 பேருக்கு ஒரு டாக்டர் உண்டா இல்லையா? அக்காட்ட கேளுங்க. இதெல்லாம் நாங்க வளர்த்து வச்சுட்டோம். எதனால? நீங்க கொண்டு வந்த ஆதிக்கத்தை எல்லாம் எதிர்த்து நாங்க எங்க காலில் நின்னதுனால தான் இன்னைக்கு இதை சாதிச்சு முடிச்சிருக்கோம். இன்னைக்கும் தமிழ்நாடுன்னு சொன்னா சார், நான் உண்மையிலே அவ்வளோ சந்தோஷப்படுறேன். இப்போ 2-3 ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்தேன். இந்த கமிஷன், நான் இந்த கமிட்டி மெம்பரை சார், குஜராத்னு எடுத்தீங்கன்னா 4 மாவட்டம் நல்லா இருக்கும் சார். மீதி ஒரு 8 மாவட்டம் கடவுள் சத்தியமா சொல்றேன் சார், நம்ம உண்மையிலே இந்தியாவில் இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு. ஆனா
நீங்க தமிழ்நாட்டுல எங்க அக்கா சொந்த ஊர் கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு வடசென்னை எங்க அக்கா நின்ன தொகுதி வரைக்கும் வாங்க சார். எல்லா இடத்துலயும் எல்லா தமிழனும் சமமா. ஆனா முனைவர் இதுல வந்து நம்ம போக வேண்டிய தூரமும் இருக்கு. இன்னைக்கு சென்னை போன்ற நகரம், இன்னைக்கு சென்னை பெங்களூருவோட ஹைதராபாத்தை விட பின்தங்கி இருக்கு. அதை நம்ம இன்னும் வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு போங்க, பெங்களூரு ஏர்போர்ட் போங்க, சென்னை ஏர்போர்ட் போனால் நமக்கு அவமானமா இருக்கு. ஆனா நீங்க ஏர்போர்ட் வேணாங்கிறீங்க. ஸோ வைல் இன்க்ளூசிவ் growth இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஹைடெக் growthையும் இன்னும் முன்னெடுக்கணும். அந்த டெம்பரும் வேணும் இல்லையா? கண்டிப்பா வளர்ச்சியை நோக்கி போகணும். அதுல எந்த உங்க மாற்று கருத்து இல்லை. அதே அப்ரோச் வேற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த ஏர்போர்ட் அதே சமயம் விவசாய பெருங்குடி மக்களுடைய அவங்களுடைய பெரிய கோரிக்கை அந்த விஷயத்துல வந்து அதையும் நம்ம பரிசீலனை பண்ணணும். இப்படி தாவே காட்சியில நிலமே எடுக்காம ஏர்போர்ட் கட்டுறீங்க அப்படிதானே? வானத்திலேயா? நிலம் வானத்திலேயே எடுத்தாதான் airport. ஏர்போர்ட் அப்படியே கட்ட வந்து முடியும். அப்படியே நிலம் எடுத்தா தானே கொடுக்க முடியும். இருந்தாலும் வளர்ச்சி அவசியம். வளர்ச்சி அவசியன்றதுக்காக பூர்வ குடிகளை நம்ம எப்படி மறுக்க சரி, முடியும்? வேற எந்த பூர்வ குடிகளை நீங்க இப்போ இந்த பரந்தூர் பூர்வ குடிகளுக்கு சந்தோஷம், சரி. வேற ஏதாவது பூர்வ குடிகளை கை வைக்க போறீங்க தானே? வேற எப்படி பண்ண முடியாது? விவசாயத்தில் எடுக்காம airport கட்ட இடம் முடியாது. காலியா இருக்கக்கூடிய இடங்கள்ல பறந்து அப்படி ஒரு இடத்துல தமிழ்நாட்டுல அப்படி ஒரு இடத்த கட்டணும். இல்ல இருந்தாலும் முயற்சிப்போம். அதாவது முயற்சி வெற்றி பெற வாய்ப்பு. இன்னொன்னு சொல்றேன், அக்காவோட அந்த மனநிலை இருக்குல்ல, அதுவே ஆதிக்கம். ஒன்றிய அரசோட நாங்க மாநில அரசு ஒத்து போகணும்னு சொல்றாங்களே, as per the constitution both are state governments, it is not the national government. நாங்க கிடையாது. அந்த ரெண்டுமே, இந்த ரெண்டுக்குமே சம அதிகாரம் உண்டு. இந்த சிந்தனை வந்து என்னைக்கு தேசிய கட்சிகளுக்கு வருதோ அன்னைக்கு தான் இந்தியா வாங்கும். மோதிக்கிட்டே இருக்கலாமா? பேசிக்கிட்டே இருங்க. ஒரு டைட்டில் பார்க் அந்த டைட்டில் பார்க் கட்ட முடியல. ஒரு டைட்டில் பார்க் அடுத்து கட்ட முடியல. ஆனா ஹைடெக் சிட்டி எங்களா இருக்க விடுங்க. எங்களுக்கு எதுக்கு நீட்டு? எங்க அக்கா நீட்டா படிச்சாங்க. இல்ல நான் தான் சொல்றேன். எங்க அக்கா நீங்க படிக்கும் அக்கா படிக்கும்போது புஸ்தகம் இவ்வளவுதான் இருந்தது. அக்கா படிக்கும்போது 4 ஸ்பெஷாலிட்டி தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு குழந்தைங்க வந்து ஸ்பெஷாலிட்டி வந்து 100 ஸ்பெஷாலிட்டி ஆயிடுச்சு. அக்கா நீங்க கைனகாலஜிஸ்டா? இல்ல ஒரு நிமிஷம் நான் நீட்ட நீங்க ஸ்பெஷல் தானா? ஒரு நிமிஷம் இல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் கம்மியா Specialist இருக்கு. become the doctor, you can become the specialist at any time. இல்ல நீட்டுக்கு முன்னாடி தரமான டாக்டர்களை உருவாக்கணும் நீட்ல இல்லையா? மாத்திரம் பேசும்போது மாத்திரம் ஏன் விட்டுருங்க, நான் ஒரு டாக்டர். அந்த நிச்சயமா அதுக்கு ஏன்னா அவங்க போராடுறது இல்ல, சட்டக்கல்லூரி போராடுவாங்க, அவங்க போராடுவாங்க. அவங்க பிள்ளைங்க படிச்சுக்கிட்டே இருந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல தான் முதல் 100ல 17 மார்க் தமிழ்நாட்டு குழந்தைங்க தான் வாங்கியிருக்காங்க. நீங்க போராடிக்கிட்டே இருங்கன்னு. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். நான் தனியார் மருத்துவக் கல்லூரியில் வேலை செஞ்சவ, அரசு மருத்துவக் கல்லூரியில் படிச்சவ. அரசியல் தலைவர்கள் ஏன் சில பேர் எதிர்க்கிறாங்க தெரியுமா? கோட்டா உண்டு அவங்களுக்கு. 5 சீட்டு தனியார் மருத்துவக் கல்லூரியில் இவங்களுக்கு நேரடியா உண்டு. ஏன் இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க? இன்னொன்னு, என்ன கூட டாக்டர் படிச்சுட்டு பெரிய ஹாஸ்பிட்டல், ஒரு நிமிஷம் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பாங்க. 50 மார்க் தான் வாங்கியிருப்பான் அந்த தம்பி. 5 கோடியை கொண்டு கொடுத்து டாக்டர் ஆக்குவாங்க. இப்ப அது முடியாது. அதாவது இவங்களோட ஆட்சியில என்னமோ லீக். நான் என்ன சொல்றேன்னா லீக் ஆக கூடாதுன்றது அதுக்காக சட்டமே ஏத்திட்டாங்க. லீக்குக்கு நான் என்ன கேட்கிறேன், சாமானிய மக்கள் இவங்க என்ன சொல்றாங்க, நாமக்கலுக்கு போய் நான் பார்த்துருக்கேங்க, மூட்டை மூட்டையா பணத்தை கொண்டு கட்டி அங்க +2ல மார்க் வாங்க வைப்பாங்க, அதுல வாங்குவாங்க. நான் ஒரு சாதாரண, ஏன்னா நான் வந்து 7.5% நீட்டுக்காக குழந்தைங்களுக்கு கொடுத்த நபர்ன்ற முறையில நான் பேசுறேன். பாண்டிச்சேரியில ஒரு நிமிஷம் ஒரு குழந்தைக்கு வாய்ப்பு இல்லைங்க, கிராமத்துக்குள்ள படிக்குது. இன்னொரு குழந்தைக்கு பெரிய ஸ்கூல்ல படிக்க வாய்ப்பு கிடைக்குது. அந்த குழந்தை +2ல அதிகமா இருக்குவாங்க, இந்த குழந்தை வாங்க முடியாது. ஆனா அதற்கு அப்புறம் IAS IPS எழுதுற மாதிரி வாய்ப்புகள் சமமாகும் போது இந்த குழந்தை உட்கார்ந்து படிச்சு சமமான வாய்ப்புல இந்த குழந்தை பெறுது. இன்னும் சொல்ல ஒரு பக்கம் வீட்ல பெறுது, இன்னொரு குழந்தை பெரிய ஹைடெக் கோச்சிங் சென்டர்ல பெறுது. யாருக்கு வாய்ப்பு இல்ல? இப்போ அந்த நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க. ஹைடெக்ல படிக்கிற குழந்தைங்கன்னு இல்ல, இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு. ஏன் கூட செக்யூரிட்டியா வேலை செஞ்ச நீட் கோச்சிங் சென்டர்ஸ் கொடுக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சது எவ்வளவு அவங்க வாங்குறாங்க. இல்ல அது இல்லாம இல்ல ஒரே நிமிஷம் இப்போ எங்க அக்கா ஒரே நிமிஷம் ஒரு கேள்வி கேட்றேன், நீங்க கேட்டு பதில் சொல்லுங்க. ஒரு கேள்வி மட்டும். எங்க அக்கா சொல்றாங்கல்ல, நீட்ல 720க்கு 715 எடுத்த பிள்ளைங்க படிக்குது, 720க்கு 114 எடுத்த பையன் படிக்கிறான் ஆந்திராவில். ரைட்? இவன் டாக்டரா அந்த அம்மா டாக்டரா? நீங்க சொல்றீங்கல்ல நாங்க நீட்ல கிழிச்சிருவோம்ட்டு. அக்கா வருத்தப்படாதீங்க,
245 720க்கு 245க்கு கீழே படிச்ச 30% பேர் இன்னைக்கு டாக்டரா உட்கார்ந்துட்டு இருக்கான். இவெல்லாம் மோசமானவனா? நான் இல்ல, இல்ல, கேட்கறேன். அப்ப அப்ப நான் உங்க வந்து நீட் இந்த கேள்வியை நான் கவுன்சில்ல கேட்டேன், என்னுடைய கமிட்டியில கேட்டேன். ராதாகிருஷ்ணன் இருக்காருல்ல நம்ம ஐஎஸ்ஆர் சேர்மன்ட்ட, சார் நீங்க இதை கம்பல் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? மொத்தம் 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தானே வேணும் நமக்கு. 720ல இருந்து 719 718 710 700 அப்படி முடிங்க. 1 லட்சத்தோட முடிச்சு கட்டு போயிருங்க. Reservation வேண்டாமா? ஸ்டாண்டர்ட் இல்ல. Reservation வேணும்ல என்னன்னா ரிசர்வேஷன் இருக்குல்ல, இதுல சமூக நீதி இருக்குல்ல, இது சொன்ன மாதிரி இருக்க முடியல. ரிசர்வேஷன்ல ஓபன் காம்படிஷன் 720ல இருந்து ஆரம்பிங்க, 650ல இருந்து காமிங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், எஸ்சி எஸ்டிங்கிறது முந்தைய ஒரு காலத்துல தான் நம்ம மற்றவங்களுக்கும் அவங்களுக்குமான வித்தியாசம் அதிகமா இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்ல. எஸ்சி பிள்ளைங்க ஓசியில முதல் பரத்துல வர்றாங்க. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. 1 லட்சம் கேண்டிடேட் வேணும். நீங்க பாஸ் பண்ண வைக்க வேண்டியது 4 லட்சம் பிள்ளைங்களை, ஒருவேளை தேவைப்பட்டால் 1:4. எதுக்கு 13 லட்சம் பேரை பாஸ் பண்ண வைக்கிறீங்க? எங்க ஐஏஎஸ் 22ல இருந்து 13 லட்சம் பேரை ஏன் பாஸ் பண்ண 40 வைக்கிறீங்க? IAS அப்ப என்ன வேணுங்க அர்த்தம்? நமக்கு. இந்த 13வது லட்சம் வாங்குறான் பாருங்க சார். இந்த இவங்க சொல்றாங்க நீட் தேர்வு முறைகேடு. இதுக்கு நான் ஒரு இது சொன்னேன். ஒரே ஒரு நிமிஷம் தம்பி. நீட்டு எப்பவுமே நான் வாத்தியாரா இருந்து நான் பார்த்ததுல இந்த மால் பிராக்டிசஸ் இருக்குல்ல, இர்ரெகுலாரிட்டிஸ், இதுல இன்வால்வ் ஆகிற பிள்ளைங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் ஆர் ஆவரேஜ். எப்பவுமே மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸு இதுல இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இதை வந்து 720க்கு 500 வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த மால் ப்ராக்டிஸ் நடக்காது. நீங்கள் என்னத்துக்கு சட்டம் கொண்டு வரணும்? சார் நான் சொல்கிறது 700 வாங்குற புள்ள 720 வாங்குறதுக்காக பிட்டடிக்காது. ஓகே, 114 வாங்குறவன் தான் நமக்கு 120வது வந்துடணுமேனு அடிப்பான். இது உளவியல், இது உளவியல். அப்போ நீங்கள் இந்த இந்தியா முழுக்க 1 லட்சம் இதுதான் இருக்குது, வேகன்சி இருக்குது. 1,05,000 MBBS நீங்கள் நீட்டு நடத்துறீங்கல்ல, 1:4 வைங்க சார். நீங்கள் கொடுக்குற காலேஜில் அந்த புள்ள சேர முடியாமல் இருந்தால் அடுத்த புள்ள சேரட்டும். அப்படின்னா 4 லட்சம் பேரை தானே சார் பாஸ் பண்ண வைக்கணும். எதுக்கு சார் 13 லட்சம் பேரை பாஸ் பண்ண இத்தனை வைக்கணும்? பேர் டெல்லியில வந்தாங்கன்னா இதுல ஏதோ சிக்கல் இருக்குன்னு இல்ல, காட்டு. அது- வெறும் இல்ல, லீக் அவங்க மட்டும் நான் இல்ல. மறுபடியும் இட் ரிக்வயர்ஸ் சொல்றேன், ரீசன். fair neat தான் சொன்னாங்க, bad neat அவங்க சொல்லல. அது இல்ல, அது கொண்டு இல்ல, இல்ல, அது- இல்ல, இல்ல, அது government பேர் respond- கேட்பாங்க, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட No ஆர்டர் delimitation, fair Ban limitation கேட்டது இல்லையா? ஆமா, அந்த அது மாதிரி என்னது? இல்ல இல்ல சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் இது. சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சம வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லா நாட்டிலும் இருக்கு, எல்லா துறைக்கும் இருக்கு. பாண்டிச்சேரியில கவர்மெண்ட்டே நீட்டுக்கான கோச்சிங் கொடுத்தோம். இன்னைக்கு 55 குழந்தைங்க பாஸ் பண்ணியிருக்காங்க நீட்னால, சாமானிய எதுக்கு மக்கள் தேவை? கிடைச்சிருக்காங்கன்னு எனக்கு ஃபோன் வருது. நான் இருக்கும்போது 39 குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல உள்ள நீட் கோச்சிங்ல. அப்போ அந்த கோச்சிங்கை நீங்க கொடுங்க.